அதனாலதான் குருமுகமா எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம முயற்சி செய்கின்றோம், தியானிக்கின்றோம், இறைவனை போற்றி புகழ்கின்றோம், சில அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்கள் ஏன் ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியாது. அந்த அனுபவங்களால் என்ன விளைய போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவ்வாறு தெரிய வேண்டும் என்றால் அதனை பற்றி அறிந்த, அதை நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நபர் அருகாமையில இருக்க வேண்டும். ஒன்று இறைவனே, சிவபெருமானே அருகிலிருந்து இதுதான் அதற்கான உண்மை பொருள் அப்படின்னு சொல்லணும். இல்லையா, அதை பற்றி சற்றே அறிந்த, அதில் கொஞ்சம் ஞானம் அடைந்த ஞானாசிரிய பெருமக்கள் அல்லது குருமார்கள் அருகாமையில இருந்து இதன் பொருள் இதுதான் என்று நமக்கு விளக்கினால்தான் அதனை பற்றி உணர முடியும். அதனாலதான் சொல்றது, இறைவனே குருவாகவும் குருவே சில நேரங்கள் நமக்கு வழிகாட்டியாகவும் இருந்து உதவுவார்கள். அதனாலதான் இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம், இறைவா எனக்கு ஒரு குருவை வரமாக தாருங்கள் அப்படின்னு கேளுங்கள்னு சொல்றது. ஏன்னா பல ஐயப்பாடு நமது மனதினுள்ளே எழுந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கும் போது. ஏன்னா பல விஷயங்களை தினமும் நம்ம செய்து கொண்டே இருப்போம், புதிதாக அனுபவம் வந்து கொண்டே இருக்கும். அதுல உண்மையா பொய்யா ஒண்ணுமே தெரியாது. சித்தாந்த வகுப்புகளை கேட்கும் பொழுது அல்லது சித்தாந்தத்தை படிக்கும் பொழுது ஒரு தெளிவு உண்டாவது போல் தோன்றும். அதாவது சூரியனை மேகம் மறைத்திருந்து மெதுவாக விலகுவது போல் தோன்றும். ஆனா அடுத்து இயல்பா அந்த வகுப்பை முடிச்சுட்டு வெளியே வந்தோமே இயல்பான வாழ்க்கைக்கு வரும்போது மேகம் மீண்டும் மூடிக்கொண்டது போலவே இருக்கும். நமது அறிவின் வெளிச்சம் அவ்வளவுதான். அப்ப இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், முழுமையாக அந்த பிரகாசம் வெளிப்பட வேண்டும் என்று இருந்தால் அது இறைவனின் கருணையால், திருவருளால் மட்டுமே நிகழக்கூடியது அப்படிங்கிறத மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலுமானவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படுகிறது, இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் ஆரம்பத்திலே கிடைக்கிறது. அதை பற்றின தெளிவு இல்லாததன் காரணமாக இயல்பான வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி விடுகிறார்கள். இயல்பான வாழ்க்கைனா என்ன? மறந்துறது. எதை நாம் உணர்ந்து கொண்டோமோ, எதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோமோ அதை உடனே மறந்து விடுவது. அந்த மறப்பதின் காரணமாக எல்லாமே போயிடுது. நம்ம எந்த ஒரு தெளிவை பெற வேண்டும் என்று நினைத்தோமோ அதை இறைவன் நல்குகிறார். ஆனா அதை பற்றின புரிதல் இல்லை, அதை அவை அறிவிக்கின்றார், அதை நாம் அறிந்தும் கொள்கின்றோம். ஆனால் அது மனதிலே நிலைநிற்பது இல்லை. காரணம் குழப்பம். நாம் கண்டது உண்மையா பொய்யா அப்படிங்கிற குழப்பம், நமக்கு அறிவிக்கப்பட்டது உண்மையா பொய்யா அப்படிங்கிற குழப்பம், இதுவும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதில் எல்லாம் தெளிவு பெற்று ஒரு உயர்நிலையை அடையும் பொழுதுதான் இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஆழமாக ஏற்படுகிறது. அந்த ஆழமான தேடுதலின் காரணமாகவே நம்மால் அந்த அறிந்த சில விஷயங்களை, இறைவன் நமக்கு அறிவித்த சில விஷயங்களை நிலையாக மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள முடிகிறது. இது அனைவருக்கும் சாத்தியமான சாத்தியம்தான். ஆனா அதுக்கு திருவருள் கருணை அப்படிங்கிறது, திருவருள் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இறைவனே கதி, அவ்வளவுதான். அவரு பார்த்து இவனுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சா தெளிவிச்சிருவார். அவரு பார்த்து இவனுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அறிவிச்சிருவார். அறிவித்தது இவன் மண்டையிலே நிலைக்க வேண்டும், நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிலை பெற்றிருக்க செய்து விடுவார். அதற்கு தகுதியான பாத்திரமாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். போற போக்கில் இவனை ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு அவர் நினைச்சா கூட அதுக்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் அவர் அடிக்கிறது இல்லையே, செலமா கூட அடிக்கலாம் இல்ல. இன்னும் பாரு, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் விடாம தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானே அப்படின்ட்டு போற பாக்குல ஒரு உணர்தலை செய்வோம் அப்படின்னு அவருக்கே தோணணும். அந்த திருவருள் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் இப்ப நம்ம சொன்ன அந்த அறிவித்தல் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நிலையாக நம் மனதிலே குடிகொண்டு இருக்கும்.